சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்தமே சுடரே திரைவராமன் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னவை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் நாம் உண்மை விளக்கம் என்ற நூலில் மனவாசகம் கடந்தாரை கொண்டு நமக்கு அருளி செய்த தத்துவ ஞானங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு உய்வடைய இருப்பது ஆன்மாவோட இயல்பு. உண்மை விளக்கம் நூலில் 24வது செய்யுள். மனவாசகம் கடந்தார் தன் குருநாதரிடத்து வினாக்கள் கேட்டிருந்தார். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்று இவற்றின் வேறாக நான் ஏது. அப்ப ஆறாறு தத்துவம் இறைவன் அருளால நாம சிந்தித்தோம். ஆணவம் என்ன என்பதை சிந்தித்தாச்சு. அன்றேதான் மாறா வினை ஏது, அந்த கண்மம் என்பது என்னங்கிறத சிந்திச்சாச்சு. இப்போ இன்னைக்கு நாம சிந்திக்க இருப்பது மற்று இவற்றின் வேறாக நான் ஏது என்ற வினாவுக்குடைய விடையை சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்திருக்கிறாங்க. அவ்வாறு கருணை செய்த இறைவனின் திருவடித் தாமரைகளையும் குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயேனே இச்சென்னறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய சிந்தனையில் மனவாசகம் கடந்தார் இந்த நான் யார் என்ற வினாவிற்கு, நான் ஏது என்ற வினாவிற்கு அருமையாக பொருள் சொல்லி அருளியிருக்கின்றார். எல்லாருக்குமே இன்னைக்கு பெரிய வாய்ப்பு. நம்மளாம் இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்போம் இந்த உடம்பு தான் நாம் என்று. இல்லப்பா, இத்தனை தத்துவ கூட்டுகள் சேர்ந்தது தான் இந்த உடம்பு அப்படிங்கிறத, பஞ்சபூத கூட்டு தான் இந்த உடம்பு அப்படிங்கிறத சாமி அழகா நமக்கு உணர்த்தி அருள் செஞ்சிட்டார். அப்ப ஆன்மா யாரு, ஆன்மா என்பது எது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம சிந்திக்கிறோம். நன்றா உரைக்க கேள் நல்ல சத்தின் முன் அசித்து இங்கு ஒன்றாது சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து. யார் பகுத்து அறிவாளர் அப்படிங்கிறத இன்றைய செய்யுள்ள நமக்கு உறுதி செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க மனவாசகம் கடந்தார். பகுத்து அறிவது எது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். சொல்றாங்க,
மாணவனே நன்றா உரைக்க கேள்னர். நல்ல மாணவனே, உயிராகிய உன்னுடைய இயல்பை, ஆன்மாவாகிய உன்னுடைய இயல்பை நன்றாக உரைக்கின்றோம், நீ கேட்டுக்கொள். அதாவது இயல்பாகவே அனைத்தையும் முற்றும் உணர்ந்த சிவத்தின் முன், சிவபெருமான் முன்பு அறிவற்ற பொருள்கள் விளங்கி தோன்றவே தோன்றாது. அறிவற்ற பொருள் என்னது? உலகம், உடல் போன்றதெல்லாம் என்னது? அறிவு அற்ற பொருள், சடப்பொருள்னு பேர். இது எப்படி போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சூரிய ஒளி, அந்த சூரிய ஒளி முன்பு ஒரு சிறிய அகல் விளக்கை ஏற்றி வச்சா அந்த ஒளியோடைய வெளிச்சம் சூரிய ஒளி வெளிச்சத்தில் அடங்கி கிடக்கும், விளங்கி தோன்றாது. அப்ப இந்த உலகம், உடல் என்பது உயிருக்கு எப்படிப்பட்ட பொருள்னா, ஆணவ மலத்தோடு கூடி கிடக்கும் போது உதவியா இருக்கும், கை விளக்கு போல. ஆனா சிவசூரியன் வந்த இடத்து இந்த உடல், உலகம் என்ற இந்த கைவிளக்கின் ஒளி சிவசூரியன் ஒளியில் அடங்கி கிடக்கும். அந்த ஒளி ஒளிரும், ஆனா அந்த ஒளியால் பயன் இருக்காது, நம்ம உயிருக்கு பயன் இருக்காது. அதுபோல இங்க எல்லாம் உணர்ந்தவன், இயல்பாகவே அனைத்தையும் முற்றும் உணர்ந்தவன் நம் சிவபெருமான். அப்படி இருக்கின்ற நம் சிவபெருமான் முன்பு அறிவற்ற பொருள்கள் விளங்கி தோன்றாது, மிளிராது. அருமையான ஒரு விளக்கங்க இது. அதனாலதான் இங்க சொன்னாங்க, நல்ல சத்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது. நல்ல சத்து யாரு? சிவம் தான். நல்ல சித்து, சித்து பொருள். அப்போ இந்த சிவத்தின் முன் அறிவற்ற பொருள்கள் விளங்கி தோன்றாது. அடுத்து சொன்னாங்க, சித்து அசித்தை ஓராதுனாங்க. முற்றும் அறிந்த நம் சிவபெருமான், முற்றறிவுடைய நம் சிவபெருமான் அத்தகைய அறிவில்லாத பொருள்களை ஒன்று ஒன்றாக பகுத்து அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அதனால அது பகுத்து அறிய மாட்டான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப அதுக்கு எவ்வளவுதான் சடபொருளுக்கு இறைவன் கருணை செய்து கொண்டே இருக்கிறான், இருந்தாலும் அது என்னைக்காவது பயன்பெறுமானா ஒரு காலமும் அது பயன்பெறாது. ஏன்? அது சடப்பொருள். உயிர் அற்ற ஒரு உடலுக்கு நீங்க என்ன கொடுத்தாலும் அதனால பயன் இல்லைங்க, என்ன கொடுத்தாலும் பயன் இல்லை. அதுபோல இந்த சடப்பொருள்களுக்கு இறைவன் கருணை செய்தால் பயனற்றது என்பதால இறைவன் அதை அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லாம போகின்றது. அப்போ இறைவன் இயல்பாகவே முற்றும் உணர்ந்தவனாக இருக்கின்றான். அப்படி முற்றும் உணர்ந்தவன் முன்பு இந்த சடப்பொருள்கள் விளங்கி தோன்றவே தோன்றாது. சித்து அசித்தை ஓராது. சித்து பொருள் அசித்தை ஓர வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அப்படியே அவன் கருணை நோக்கம் செய்தாலும் ஒரு காலமும் அது உய்வடையக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை. இப்ப நம்மளை எடுத்துக்கோங்க, சைவத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஞான செய்திகளை நமக்கு ஞானாசிரியர்கள் மூலமாக கொடுக்கறாங்க சிவபெருமான். அப்படி கொடுத்த பொருளை நாம என்ன தெரியுமா நினைக்கிறோம், உடனே இவ்வளவு விஷயம் இருக்கா, நாம அப்படியே எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் உடனே திருத்திடணும் அப்படின்னு நமக்கு பெருந்தன்மை வந்துடும். அவ்வளோ பெரிய பெருந்தன்மையுடையவர்கள் நம்ம. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்படி இப்படி அவனுக்கு ஒண்ணுமே விளங்காது, அதை பத்தி என்னன்னே தெரியாது. இவன் நல்லா தான் இருந்தான், இப்ப இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு அவன் போவான். உட்கார வச்சு வரவங்க போறவங்க எல்லாம் உட்கார வச்சு எல்லாத்தையும் இது இப்படி இது இப்படி, இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா, இப்பெல்லாம் தெரியாம கிடக்கீங்களே அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணோம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தான்மா. இதுக்கு ஒரு ஆசை. ஏன்? நாம திருவேடமும் திருநீரும் போட்டிருக்கோம், நம்ம கூட இன்னொரு 4 பேர் திருவேடமும் திருநீரும் போட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அவங்களும் நம்மளை போல ஆயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உயர்ந்த எண்ணம் தான். என்ன பண்றது, பயன் இல்லையே எல்லாத்தையும் நீங்க அந்த செய்தியை சொல்றதால. இது எப்படி போல் அப்படின்னா, சடப்பொருளிடம் சிவபெருமான் திருக்கண் நோக்கம் செலுத்தினா ஒரு காலமும் எவ்வாறு பயனற்றதா இருக்குமோ ஒரு நாளும் சடப்பொருள் உய்வடையாதுங்க.
அது போல தாங்க அடியார்கள் இப்படி மற்றவங்களை கூப்பிட்டு வச்சு சொல்றது. அந்த அடியார்கள் எல்லாம் ஒரு பொருளை, உண்மை பொருளை உணர வேண்டும். நமக்கு ஞானாசிரியர் மூலமாக சொல்லுகின்ற செய்தி மற்றவர்களை நீங்கள் உய்விக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உங்க உயிரை முதல்ல திருத்திக்கிங்க அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு சொல்றாரு. இப்ப அவங்க உயிருக்கு வேணும்னா கண்டிப்பா ஒருவரை கருவியாக கொண்டு அவர் சொல்லுவார். அதை புரிஞ்சுக்காம நாம எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. நமக்கு சாமி உணர்த்துவார், இந்த உயிர் பக்குவத்துல இருக்கு, இதுகிட்ட போட்டா, அதாவது இது எப்படின்னா, ஒரு விவசாயி இருக்கான். விவசாயி நல்ல நிலமா கலர் நிலமான்னு பார்ப்பான். கலர் நிலத்துல போய் பயிர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுல எவ்வளவு விதைச்சாலும் பயனற்றுதான் நிற்கும். அப்ப நல்ல நிலத்தை தேர்ந்தெடுத்து அதுல உரிய விதைகளை போட்டு அதை பக்குவப்படுத்தி உரிய காலங்களில் நீர் பாய்ச்சி களை எடுத்து வளர்த்து பயிராக்கி அந்த போகத்தை தூய்த்து கொண்டிருப்பான். அதுபோல கலர் நிலங்கள் நிறைய இருக்கின்றது நம்மை சுற்றி. அது நல்ல நிலமா கலர் நிலமா, விதை நல்ல தரமான விதை அடியார்கள் எடுத்து இருக்கு. ஏன்னா நீ ஞான செய்தி நிறைய கேட்கிற வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் சாமி. அப்ப அந்த விதையை கலர் நிலத்தில் போட்டு பாழாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல நிலத்தில் போட்டு விளைவிக்க முடிந்தால் விளைவிக்கலாம். அது எப்படின்னா, எல்லாம் சிவன் செயல் என்ற உணர்வோடு இருந்து பெருமான் உணர்த்த சொல்ல வேண்டும். போட்டா விளையணும், அந்த விதை விளையவே விளையாதுங்கிற இடத்துல சிவ விதைகளை விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், அவங்க அது விளையக்கூடிய நிலமா சாமி நமக்கு மாத்தி கொடுப்பார் ஒரு காலம். அது எப்ப அவங்களுக்கு அந்த தகுதிப்பாடு வருமோ அப்ப மாத்தி கொடுப்பார். நீங்க உலகில் எவ்வளவு பெரிய படிச்சவங்களும், இந்த நாட்டோட பிரதமரா இருந்தாலும் சிவத்தை உணரக்கூடிய தகுதி இருந்தா மட்டுமே உணர முடியும். இல்லாட்டி நீ உலகத்துல பிரதமரா இருந்துட்டு போலாம். ஏன்னா முற்பிறவில செஞ்சு வச்ச புண்ணிய கணக்கின் பயனாக சாமி கொடுத்திருக்கிற பெரிய ஒரு பரிசு, உலகத்து இல்ல பெரிய பரிசு. அது சும்மாங்க. அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லும் போது நீடு புகழ்பாரு. புகழ் என்பது உலகத்தில் நாம் பெறுகின்ற புகழ் செல்வம் என்பது இந்த உலக உருண்டை இயங்கும் வரைக்குமே. ஒடுக்கம் செஞ்சுட்டாருன்னா அப்புறம் இவங்க யாரெல்லாம் தெரியாதுங்க, இவங்க புகழும் தெரியாது. ஆக நம்ம வாழும் பொழுது நமக்கு வாழ்த்துகின்ற 16 செல்வங்களும் அழியக்கூடிய செல்வங்கள் தான். அப்ப நாம அழியா செல்வம் சிவம் மட்டும்தான். அப்படிப்பட்ட செல்வத்தை தான் நாம் சம்பாதிக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த உடம்பையும் இந்த உலகத்தையும் கொடுத்து நமக்கு சாமி அருள் செஞ்சிருக்கிறாங்க. அழியக்கூடிய 16 செல்வங்களையும் நாம சம்பாதிக்கிறதுக்கு தான் இத்தனை பாடுபடுறோம். அழியக்கூடிய செல்வத்தை சம்பாதிச்சு ஒரு காலத்துல நமக்கு இந்த உடலை எதற்காக கொடுத்தானோ அந்த பயனே இல்லாம அதையும் அழிச்சிட்டு அப்புறம் வெறுமனே போய் நிற்கும். அப்புறம் திரும்ப மீண்டு வரும். தேவையா அந்த பிழைப்பு? அப்போ இங்க நல்ல நிலத்தில் தான் விதைகளை விதைக்க வேண்டும். அவன் முற்றும் அறிந்தவன், முற்றும் உணர்ந்தவன் என்பதால சடப்பொருளுக்கு எத்தனை அருள் நோக்கம் செய்தாலும் அதற்கு பயனில்லை, அது ஒரு காலம் உய்வடையாது அப்படிங்கிற ஞானம் அவனிடத்து இருக்கின்றது. நாம ஞானம் இல்லாதால போறோம் வரோம் எல்லாத்தையும். அவன் சிவம்னா என்னன்னே தெரியாது, சைவம்னா என்னன்னே தெரியாது, திருநீர்னா என்னன்னே தெரியாது, கண்டிகைனா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்க 4 மணி நேரம் பேசினாலும் பயன் இல்லைங்க, 4 மாசம் பேசினாலும் பயன் இல்லை, 10 வருஷம் பேசினாலும் பயன் இல்லை. அதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் நம் அடியார்கள். நமக்கு தகுதி இருக்கு, பெருமான் கொடுக்கின்றார். அந்த உயிர் ஏன் அதை அவ்வளோ ஒரு நோக்கோடு அதுகிட்ட எடுத்துட்டு சொல்லுதுன்னா, அவங்களும் நம்மளை போல ஆயிட்டா உயிர்வடைஞ்சிருவாங்களே அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் தான். என்ன பண்றது, அந்த உயர்ந்த எண்ணத்தை வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையே. அது சொல்லும், ஞாயிற்றுக்கிழமைனா மஞ்சள் பை எடுத்துட்டு நல்லா தான் இருந்தது அந்த குடும்பம், இப்ப பாரு பாவமா இருக்கு அவங்கள பாக்குறதுக்கே எங்க. அது இதைத்தான் நம்ம மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவாரு, அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்களா. நம்ம அந்த திருநீர் கண்டிகை அணிஞ்ச குடும்பத்தை பார்த்து பாவம் இப்படி ஆயிட்டாங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவாரு. பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரெனும் அவாவிடம் பிழைத்தும், அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவாரு.
கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குரவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். அப்படியே ஒவ்வொன்றா அழகா சொல்லிக்கிட்டே வருவார். அப்ப இந்த மற்றவங்க பேசுறாங்க இல்லையா, அவங்க பேசுகின்ற அந்த பேச்சை எல்லாம் நாம் நானாது ஆபரணமாக சூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பார். நாடவர் பழித்துரை பூணதுவாக கோணுதல் இன்றி சதிரிழந்து அறிவாள் கொண்டு சாரும் கதியதி பரம அதிசயமாகம்பர். சாரும் கதி எது? பெருமானுடைய திருவடி. அப்படி போயிட்டு இருக்கணும் அடியார்கள். நாம திருநீரு கண்டிகை வந்ததுக்கு அப்புறம் நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்காக வாழக்கூடாது. இந்த உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த உயிர் உயிர்வடைவதற்காக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும். விண்ணப்பம் தான் செய்யலாம். மற்ற உயிரும் எங்களை போல உயிர்வடையணும் சாமி அப்படின்னு விண்ணப்பம் தான் செய்யலாம். எந்த உயிரும் நாம கூட்டிட்டு போக முடியாதுங்க. அப்ப அந்த உயிர் வரணும்னு ஆசைப்படுற உயிரை நம்ம கைப்பற்றி அழைச்சிட்டு போகலாம். நம்மளை இழுத்து குழியில விடுற உயிரா இருந்தா நீ இருங்க தங்கம் வாங்க, உங்களுக்கு சாமி எப்ப அருள் செய்யறாரோ அப்ப வாங்க, நம்ம வேலையை பார்த்துட்டு பெருமான திருவடியை சிந்திச்சுட்டே போக வேண்டியதான். அப்போ சத்து பொருளாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான், அசத்து பொருளாக இருக்கக்கூடியது உலகம் உடல் போன்றவை. ஆக அந்த சத்து பொருளின் முன் இந்த அசத்து பொருள் ஒரு நாளும் விளங்கி தோன்றாது. அதுபோல சத்து பொருளாகிய சிவமோ அறிவில்லாத பொருள்களை ஒன்று ஒன்றாக பகுத்து அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அப்போ மூணாவதா ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா 3 பொருள் தான் இருக்கு, முப்பொருள் உண்மையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பதி பசு பாசம் என்ற 3 பொருள் இருக்கின்றது. அதுல பதி என்று சொல்லக்கூடிய இறைவன் முற்றும் உணர்ந்தவன். இந்த பாசம் அறிவற்றது. எப்படி சடப்பொருள் என்னைக்கு விளங்கி தோன்றா ஒரு பொருள். அப்ப இதை 2 தவிர்த்து மூணாவதா ஒரு பொருள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு என்கின்ற உயிர் கூட்டம். அதை அடுத்து சொன்னார். நின்று இவற்றை அன்றே பகுத்து அறிவது ஆன்மாவே. அப்போ அறிவில்லாத பொருள்களையும் அறிவுடைய பொருளையும் அறியக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அதுக்கு பேரு தான்ப்பா உயிர். நான் ஏதுன்னு கேட்டோம் இல்லையா, அது உயிர். முற்றும் அறிந்த சிவபெருமானையும் உணர்வது, அறிவே இல்லாத உலகத்தையும் பாசத்தையும் உணர்வது. இது 2 வகையான ஆற்றல் இதுக்கு உண்டு. இது 2யும் அனுபவிப்பது உயிர், ஆன்மா. அது தாப்பா நீனர். அப்ப அறிவில்லாத பொருளோடு சேர்ந்து அறியாமையை பெற்றும் திருவருளோடு சேர்ந்து அறிவை பெற்றும் நிற்பது ஆன்மா அப்படின்னு என்ன சொல்லுது? யார் சொல்றாங்க அப்படின்னா மறை குன்றாமல் ஓதுகின்றது சிவஞான நூல்கள் குறைவில்லாது இந்த உண்மையை சொல்லி கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ உயிர் என்பது சத்து பொருளோட சேர்ந்து சத்தையும் அசத்து பொருளோட சேர்ந்து அசத்தையும் பெறுகின்ற சதசத்து. உயிருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா சதசத்து அப்படின்னு பெயருங்க. சித்து பொருளோடையும் அசித்து பொருளோடையும் சேர்ந்து 2மே அனுபவிக்கிறது எது அப்படின்னா உயிர் தான்ப்பா, அதுதான்ப்பா நீ அப்படின்னாரு. இதைதான் நமக்கு சிவஞான போதம் அழகாக சொல்லும். யாவையும் சூனியம் சத்து எதிராதலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா. பெருமான் தோன்றி நின்னா மற்றதெல்லாம் சூனியம்தான். எல்லாம் சாமி முன்னாடி அந்த சடப்பொருள் விளங்கி தோன்றாது. அதுபோல சாமி சடப்பொருளுக்கு எவ்வளவுதான் கருணை செஞ்சாலும் அதுக்கு ஒரு நாள் விளங்காத. அதனால சாமி அங்க கருணை செய்யறதில்ல. அப்ப இது 2யும் அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தா ஆன்மாவாகிய நீ, உயிராகிய நீ.
அப்படிங்கிறத நமக்கு மனவாசகம் கடந்தார் அருமையாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த உயிரானது உடல் உலகம் இப்படி இந்த கருவி கரணங்களோட கூடி இந்த உலகத்தில் வாழும்போது சிற்றறிவு உடையதாக இருக்குது. இறைவனை சார்ந்து அவன் திருவடிக்கு போகின்ற நிலை இறைவனை சாரும்போது முற்றறிவு உடையதாக நிற்குது. உலகப் பொருளோடு சேர்ந்து அறியாமை, அதன் ஆணவம் என்ற அந்த திரை நமக்கு அறியாமை கொடுப்பதால சிற்றறிவு உடையதாக இருக்கு. இறைவனை சார்ந்து நிற்கும் பொழுது முற்றறிவு உடையதாக இருக்கின்றது. இதுதான் ஆன்மாவோட இயல்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ந்ததின் வண்ணம். எதை சார்ந்து இருக்குதோ அதுவாகவே மாறிவிடும். எப்படி போலனா பளிங்கு போல. பளிங்குக்கல்ல எந்த வண்ணத்துக்கு பக்கத்தில் வச்சாலும் அந்த வண்ணத்தை பிரதிபலித்து காட்டும் இல்லையா? அதுபோல் இந்த உயிர் எதை சார்ந்து நிற்கிறதோ அதுவாகவே பெறும். அதனால தான் உலகத்தோடு சார்ந்து நிற்கும் போது குறைஞ்ச அறிவுடையதாக இருக்கு. சாமியோட சார்ந்து நிற்கும் போது சாமின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சாமின்னு இன்னைக்கு எல்லாத்தையும் சாமின்றாங்க. திருவருளோடு சிவபெருமானோடு சார்ந்து இருக்கும்போது முற்றறிவு உடையதாக இருக்கு. ஆக உயிர் என்பது சதசத்து பொருள். இதோடைய இயல்பு என்னன்னா சார்ந்ததன் வண்ணம். உயிருக்கு இயல்பு எதை சார்ந்து நிற்கின்றதோ அதுவாகவே இது இருக்கும் அப்படிங்கிறத அழகா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அருமையான செய்யுள். இன்னைக்கு நாம சாமியோடைய திருவருளால நாம் யார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் யார்? சத்து பொருளும் இல்லை, அசித்து பொருளும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சதசத்து பொருள். ஒரு காலத்துல இது உயிர் பொருளாக இருந்தாலும் கூட என்னவா இருந்துச்சு? ஆணவ அந்த சேற்றில் கடந்து இருளாவே இருந்துச்சு. அப்புறம் உலகம் நுகர்பொருள் இதெல்லாம் கொடுத்து சாமி அனுப்பினப்ப என்ன செய்யுது? ரெண்டு பக்கமும் இதை சார்ந்தா இதுவா இருக்குது, அதை சார்ந்தா அதுவா இருக்குது. இந்த உயிர் இது பகுத்து அறிந்து இறைவன் திருவடியாகிய அந்த நிழலில் அமர்ந்து இன்பத்தை துய்க்கின்ற நிலையில் அது முற்றறிவு பெற்றதாகும். அப்ப பகுத்து அறிவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர். உயிர் வேற, உடம்பு வேற. இந்த உயிருக்கானதை சம்பாதிக்கத்தான் இந்த உடம்பையே கொடுத்துருக்குறாங்கங்கிற அந்த அறிவு கூட இல்லாதவங்க பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். என்ன கொடுமை இது! இந்த உடம்பே தத்துவ கூட்டம்தான், உயிர் வேற அப்படிங்கிறது அந்த அடிப்படை இலக்கணம் கூட தெரியாதவர்கள் எல்லாம் பகுத்து அறிவாளர் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உண்மையில் பகுத்து அறிவாளன் யார் என்றால், யார் ஒருவர் இந்த உடல் உலகம் என்பதெல்லாம் மாயை பொருள், ஒரு காலத்து தோன்றி சில காலம் நிலை பெற்று ஒரு காலத்து அழியக்கூடிய பொருள், அந்த அழியா ஒரு பொருள் இருக்கின்றது. என்னது? நம்ம உயிர். அப்ப இந்த அழியாத இந்த உயிர் என்னைக்குமே அழியா செல்வமாக இருக்கின்ற நம் இறைவனின் திருவடி அடைவதே சாதனை. அதுதான் உயிருக்கான பெரிய சாதனை, வெற்றி அதுதான். அதனால இந்த உயிர் இங்க சாதிக்கணும். என்னத்தை சாதிக்கணும்? இது வேற இது வேறங்கிற உண்மை பொருளை தெரிந்து பின் தெளிந்து உரிய இடத்துக்கு அன்பு செலுத்தி உயிரை கொண்டு போய் நிலையான இடத்துல வைக்கணும். மீண்டும் பிறப்புக்கு வாராது இருக்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தை எப்பொழுது உயிர் பெறுகின்றதோ அன்றுதான் அது பகுத்தறிவாளர். அது வரைக்கும் நீங்க வேணா சொல்லிக்கலாங்க, நானும் பகுத்தறிவாளன் அப்படின்ட்டு. அதைத்தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆக உயிர் என்பது சத்து பொருளோட கூடி சத்து பொருளாயும் அசத்து பொருளோட கூடி அசத்து பொருளாயும் சார்ந்ததின் வண்ணமாக அதனுடைய இயல்பாக எதை சார்ந்து நிற்கின்றதோ அதுவாகவே மாறக்கூடிய தன்மை உடையதுப்பா, அதுதான் நீ அப்படி என்ற விடையை நமக்கு மனவாசகம் கொடுத்து, மனவாசகம் கடந்த இந்த ஞான நூலின் மூலமாக நமக்கு கொடுத்து அருள் செஞ்சிருக்கிறார். ஆக
அடியார்கள் இதிலிருந்து நாம ஒரு பெரிய ஞான செய்தி தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சார்ந்ததின் வண்ணம் உயிர் என்பதால நீங்க உங்களுடைய தவப்பயன் இருக்கிறதால இப்ப அடியார் திருக்கூட்டத்தில் இணைஞ்சு இதை சார்ந்து நிற்கிறீங்க. தவ நிறைவு குறையும் என்றால் நீங்க ஒரு 10 நாள் உலகாயுதன் என்று சொல்லக்கூடிய அவனோடு சேர்ந்து இருந்தீங்கன்னா போதுங்க, அதுதான் சரிங்கிறது போலவே தோணும். ஏன்? அது உயிருடைய இயல்பு அவ்வளவு தான். எதை சார்ந்து நிற்கின்றதோ அதுவாகவே இருக்கும். அதை சாருமாறு செய்வது சிவம்தான். எப்படி செய்யறான்? ஒருத்தர் திருவருளோடு திருக்கூட்டத்தோடு சாருமாறு செய்கின்றான். ஒருத்தவங்க உலகம் மட்டுமே உண்மை, இந்த உடம்பு மட்டுமே உண்மை, இது இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சு தீர்த்துக்கணும்னு ஒரு எண்ணத்தை கொடுத்து அங்க சார்ந்து நிற்க சொல்றான். அதை ஏன் வேறுபாடு காட்டுறான் அப்படின்னா, அவன் வேறுபாடு காட்டலங்க, நீங்க செஞ்சு வச்ச வினைக்கு ஈடாகத்தான் அப்படி சாருமாறு செய்கின்றான். உங்களுக்கு தவம் இருக்கு, அதனால இங்க சார சொல்றான். அவன் இருக்கிறவங்கள உலகத்தோட சார செய்து நீ அங்கே இருப்பா, உனக்கு எப்போ பக்குவம் வினை, எப்பொழுது நல்வினை உனக்கு கிடைக்கிறதோ, தவ பயன் கிடைக்கிறதோ அப்பொழுது அந்த நினைவை ஊட்டுகிறேன் என்று பெருமான் அதை சாருமாறு செய்கின்றான். அப்போ உயிர் என்பது சார்ந்ததின் வண்ணம்தான். அதை சாருமாறு செய்வது இறைவன், வினைக்கு ஈடாகத்தான் அதையும் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற உண்மை பொருளை நாம் உணர்ந்து, பெருமானே நீதானே சார வைக்கின்றாய், என்னை உன் திருவடியை சாருமாறு செய் என்று அவனிடம் விண்ணப்பம் செய்தார். இப்பிறவிலேயே நாம் உய்வடைந்து விடலாம். அதனாலதான் நமக்கு திருநீரு கண்டிகை அடியார் திருக்கூட்டத்தோடு இருப்பதுதாங்க அழகு. நமக்கு அடியார் திருக்கூட்டம்லாம் வேணாங்க, நான் உலகில் மக்களோடய இருக்கிறோன்னா ஒரு காலத்துல நீருங்கண்டிகையும் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நிக்கிற அவல நிலை தான் வந்து தீரும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஏன்? அது உங்களுடைய குற்றம் இல்ல, உயிருக்கான தன்மை இயல்பு அதுதான். எதை சார்ந்து இருக்குதோ அதுவாகவே மாறும். ஆகையால் திருவருளின் கருணையால் நாம் இத்தனை பெரும் பேச்சினை பிறவில் பெற்றிருக்கின்றோம். பெற்ற அந்த செல்வத்தை நாம் பயன்படுத்தி பெருமான் திருவடி நீழலில் இப்பிறவி பயனாக இன்பத்தை தீக்கும் நிலையை இறைவன் கொடுத்தருள வேண்டும் என்று அவரிடம் விண்ணப்பம் செய்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, நாளைய சிந்தனையாக 25வது செய்யுள் தத்துவங்களோட இயல்பு என்ன என்பதை இறைவனுடைய கருணையால் சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.